குழுவில் பயணிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஐயா! ஐயா! ஆ ஐயா! நான் தானுங்கய்யா. அம் கீர்த்தனா வந்திருக்கிறேங்கய்யா. என்னது? கீர்த்தனாவா? வாம்மா, வாம்மா, வாம்மா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர்றீங்கம்மா கீர்த்தனாம்மா. ஐயா ஒண்ணும் இல்லைங்கய்யா. அ என் பேத்திக்கு அ சளியே விடமாட்டேன்துங்கய்யா. சளி புடிச்சா 1 வாரம் இருக்கும்னு நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க. இது 9 மாசமா அப்படியே இருக்குதுங்கய்யா. இதுக்கு என்னங்கய்யா செய்யறது? பரவால்ல. இப்பவாவது வந்து கேட்டீங்களே! இந்த சளி 1 வாரத்துக்கு மேல, 1 மாசத்துக்கு மேல இருந்தா, அது தமிழ்ல வைத்தியத்தில பீனிசம் அப்படின்னு சொல்லுவோம். இத எளிய முறையில போக்குறதுக்கு நான் எளிமையான வைத்தியம் ஒண்ணு சொல்றேன். செஞ்சுக்கிறீங்களா? ஐயா! கண்டிப்பா செஞ்சுக்கிறேங்க ஐயா. ஒண்ணும் இல்லைங்க. ஒரு நொச்சி இலை எடுத்துக்கோங்க. ஒரு 1 கிலோ நொச்சி இலை எடுத்துக்கோங்க. நல்லா கல்லுரல்ல போட்டு இடிச்சு, ஒண்ணும் பாதியுமா இடிச்சு, அதுல 1 லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்து, அ அது கூட சின்ன வெங்காய சாறு ஒரு அ ஒ ஒரு சின்ன வெங்காய சாறு ஒரு 1/2 லிட்டரு எல்லாம் எடுத்து 3யும் போட்டு நல்லா அ ஒரே பதத்துல நல்லா காய்ச்சி, அத வடிச்சு எடுத்து வச்சுட்டுங்க, 4 நாளைக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சு குளிச்சுட்டு வாங்களேன். அ அந்த சளி பீனிஸும், அந்த சளி தொல்லையெல்லாம் காணாம போயிரும். இது கூட யோகாவுல சூரிய நமஸ்காரம்ன்னு ஒரு பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சிய செய்துட்டு, அ முத்திரையில லிங்க முத்திரைன்னு ஒண்ணு இருக்கு. அது செய்துட்டு வாங்க. உங்களுக்கு சளி தொல்லை இல்லாம ஆரோக்கியமா வாழலாம். வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி, வணக்கம்.